நிச்சயமாக தஸ்னிம் பானு, அதாவது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படுகின்றவர் நமது நடராஜன், இடதுகை வேக பந்து வீச்சாளர். கடந்த ஆண்டு SRH அணிக்கு ஆடும்போது மிக சிறப்பாக பந்து வீசி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 19 போட்டிகளிலே 19 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எனவே SRH அணியுடைய இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக திகழ்ந்தார் நடராஜன். இந்த முறை ஏலத்தின் பொழுது, IPL ஏலத்தின் பொது ஏலத்தின் பொழுது 10,75,00,000 ரூபாய்க்கு நடராஜனை வேண்டும் வேண்டும் என தேடி தேடி பிடித்து வாங்கியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஆனால் முதல் 2-3 போட்டிகள் அவர் காயம் காரணமாக விளையாட முடியாத சூழல் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவர் பெஞ்சிலேயே உட்கார்க்க 10 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட 10.25 கோடி, இன்னும் சரியாக சொல்லலாம் 10.25 கோடிக்கு வாங்கப்பட்ட நடராஜன் தொடர்ந்து பெஞ்சிலேயே உட்கார வைக்கப்பட்டார். அவருக்கு 11வது போட்டியில் தான் வாய்ப்பு கிடைத்தது SRHக்கு எதிராக. அந்த போட்டியிலும் அவர் பந்து வீசவும் இல்லை, விளையாடவும் இல்லை, பேட்டிங் செய்யவும் இல்லை. அதே போன்று குஜராத் அணிக்கு எதிராக பந்து வீச வாய்ப்பு கிடைத்தது. 3 ஓவர்கள் வீசினார், 49 ரன்கள் கொடுத்தார். அவர் மட்டுமல்ல, அன்று அவர்கள் 10 விக்கெட் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். எனவே போட்ட அனைவருமே பந்தாடி விளையாசி விட்டனர் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி சிறப்பாக விளையாடியது. ஆனால் நடராஜன் போன்ற ஒரு அற்புதமான பந்து வீச்சாளரை வீணடித்தது ஏன் என்று கேள்வி தற்போது பெரிதாக சமூக வலைதளங்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆகாஷ் சோப்ரா என்ற கிரிக்கெட் விமர்சகர், முன்னாள் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஆகாஷ் சோப்ரா, டெல்லி ஏன் இப்படி நடராஜனை வீணடித்தது, பின்னால் ஏதேனும் சதி இருக்குமா என்ற வகையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்றால் அந்த அணியின் மென்டராக, தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கெவின் பீட்டர்சன் ஆகட்டும், அதே போன்று தலைமை பயிற்சியாளராக தமிழகத்தை சேர்ந்த ஏவங் பதாரி தான் இருக்கிறார். இவர்கள் இருவரும் ஏன் நடராஜனை பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி எழுகிறது. என்றால் அவருடைய 4 முக்கிய பந்து வீச்சாளராக இருந்தவர்கள் மைக்கேல் ஸ்டார்க், முகேஷ் குமார், மோஹித் சர்மா, சமீரா, இலங்கையின் சமீரா ஆகிய 4 வேக பந்து வீச்சாளர்களை தான் பயன்படுத்தினார்கள். நடராஜன் 5வது வேக பந்து வீச்சாளர். ஆனால் இதில் மிச்சல் ஸ்டார்க்கும் ஒழுங்காக பந்து வீசவில்லை. அவர்களை தவிர்த்து முகேஷ் குமார், மோஹித் சர்மா, சமீரா மூவருமே சொதப்பல் பந்து வீச்சு தான் வீசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தவர்கள் நடராஜனை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒருவேளை இடதுகை பந்து வீச்சாளர்களாக இருவர் இருக்கக்கூடாது என்பதற்காக ஸ்டார்க்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டார்க்கும் ஜொலிக்கவில்லை. அப்படி என்றால் இவருக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் நடராஜனை பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டார்கள். 10,75,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த IPL-இல் 14 போட்டிகள் டெல்லி கேபிட்டல் விளையாடியதிலே நடராஜன் 2 போட்டிகள் மட்டும் விளையாடினார். ஒன்றில் மட்டும்தான் பந்து வீச வாய்ப்பு கிடைத்தது. 18 பந்துகள் தான் வீசியிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு பந்துக்கு கிட்டத்தட்ட 59,72,000 ரூபாய் வீணடித்திருக்கிறது டெல்லி அணி. இந்த வீணடித்தல் ஏன் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவரை முடக்க திட்டமா, இது சதியா என்ற ஒரு சந்தேகம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. என்றால் அபாரமாக பந்து வீசக்கூடியவர் நடராஜன் என்பது அனைவருக்கும், குறிப்பாக டெத் ஓவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கடைசி கட்டங்களிலே, போட்டியின் கடைசி கட்டங்கள் 20 ஓவர் போட்டிகளிலே மிக சிறப்பாக பந்து வீச யார்க்கர் பந்துகளை அதிகமாக வீசக்கூடிய ஒருவராக அறியப்பட்டவர் தான் நடராஜன். அப்படிப்பட்ட நடராஜனுக்கு இது இப்படி ஏன் செய்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லி அணி 7 போட்டிகளில் வெற்றி, 6 போட்டிகளில் தோல்வி, ஒரு போட்டியிலே நோ ரிசல்ட் என்ற வகையிலே எந்த முடிவும் இல்லை என்ற வகையிலே 15 புள்ளிகளுடன் 5வது இடத்தை பெற்றிருக்கிறது தற்பொழுது. ஆனால் அந்த அணி நிச்சயமாக வெற்றியை பெற்று அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப்க்கு சென்றிருக்கலாம். நடராஜனை சரியாக பயன்படுத்தவில்லை, அதனால்தான் அவர்கள் இப்படி தோற்றிருக்கிறார்கள் என்ற வகையில் விமர்சனங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. எது எப்படியோ நடராஜனை பயன்படுத்தாமல் இருந்ததற்கு சதி வேலை பின்னணியில் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல ஒரு பந்துக்கு 59,72,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நடராஜனை சரியாக பயன்படுத்தாமல் வீணாகி இருக்கிறது. ஒவ்வொரு 18 பந்து தான் வீசியிருக்கிறார். 10,75,00,000 ரூபாய் வீணடித்திருக்கிறார் டெல்லி அணி என்ற வகையிலும் தற்போது சமூக வலைதளங்களில் இது வைரல் ஆகி கொண்டிருக்கிறது.